திங்ஸ் வந்து எக் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு கேப்சிகம், ஒரு கார்லிக், நெக்ஸ்ட் ஒரு ஜிஞ்சர், கேபேஜ், ஒரே ஒரு பெரிய சில்லி, கிரீன் சில்லி, நெக்ஸ்ட் பீன்ஸ், ஒரு கேரட், அதுக்கப்புறமே ஸ்ப்ரிங் ஆனியன். இப்போ ஸ்பைசஸ்ல வந்து சால்ட்டு, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவைன்னா சில்லி பவுடர், நெக்ஸ்ட் பெப்பர், அதுக்கப்புறமேட்டு சீரகத்தூள். நாங்கள் வந்து நார்மல் நூடுல்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ வந்து கெச்சப்பும் அண்ட் சோயா சாஸ். இப்போ இந்த எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் கட் பண்ணுற டைமில் நம்ம ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் போட்டுக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஹாட் வாட்டர் கொதிக்கும் போது நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு. தண்ணி கொதிக்கும் போது நம்ம கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டாச்சு, அப்போ தான் நூடுல்ஸ் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நம்ம நூடுல்ஸை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி நாங்கள் ஸ்மால், அதாவது ஸ்ப்ரிங் ஆனியனோட ஆனியன் தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் நார்மல் ஆனியன் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இது நல்லா வேகும் போது நம்ம நடுவில் நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாய் காஞ்சிட்ருக்கு. நம்ம அதுக்குள்ளே வந்து இப்போ எக்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே போட்டோம்னா மஞ்சள்லாம் அங்கங்கே தேங்கும். நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அடிச்சுக்கலாம். இப்போ இந்த முட்டை எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சிச்சு, நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா எக்கெல்லாம் போட்டுடலாம். நம்ம இது எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்துச்சு. இப்போ நூடுல்ஸை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஹோல்ஸாக இருக்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி நூடுல்ஸை போட்டு வடிகட்டிட்டோம். இப்போ நம்ம கடாயில் இருக்க எக் எல்லாமே நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆனியன் கொடுக்கலாம். இப்போ நம்ம கேரட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கேபேஜ் போட்டுக்கலாம். நம்மளுக்கு பச்சை மிளகா ஆப்ஷன் தான், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா நம்ம போட தேவையில்ல. இப்போ பச்சை மிளகா போட்டாச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சால்ட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பெப்பர், அதுக்கப்புறமே சீரகத்தூள், அதுக்கப்புறமே சில்லி பவுடர். இப்போ போட்டு வச்சு மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. நூடுல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சோண்டு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கெச்சப் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்களே, அது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
நூடுல்ஸ் இப்போ ரெடி. நம்மளோட எக் நூடுல்ஸ் இப்போ ரெடி. ஸோ இது உங்களுக்கு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.